Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 500 பார்ட் 1. ஓபன் பண்ணா பயங்கரமான காத்து. லூஃபி என்ன பண்ணுவான், அவங்க பைரட் பிளாக் இந்த காத்துல பிச்சுக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு மேல நின்னு அதை கெட்டியா புடிச்சுக்குவான். ஏன்னா ஒரு பைரட் அவங்க பிளாக பறக்க விட்டுட்டா அந்த பைரட்டுக்கே அது அவமானமாமா. காத்து வேற ரொம்ப பலமா அடிச்சுட்டு இருக்குதா. இவன் என்ன பண்ணுவானுங்க, ஏதோ கப்பலை ஓட்டுற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த டைமுங்கும் போது காத்தோட ஃபோர்ஸ் இன்னும் அதிகமானவன லூஃபியால மேல புடிச்சுக்கிட்டு நிக்க முடியல. அவனை அப்படியே அடிச்சு இழுத்துட்டு போகுது. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறுவான். ஆனா இவனுக்கு அவனை பார்க்கும்போது ஃபன்னா இருக்குது. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க. ஐயோ சிரிக்காயிரா, பேதியில போனவனுங்களா வந்து காப்பாத்துக்கடா கொல்றானிலேன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு வழியா அந்த புயல் காத்து சைலண்ட் ஆயிருச்சு. இவங்களுக்கு அதனால எந்த பஞ்சாயத்தும் இல்ல. ஆனா அவங்க இருந்த ஹைட் அவுட் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிருச்சு. அதனால என்ன பிளான் பண்ணுவானுங்க, மறுபடியும் போய் மெட்டீரியல் எடுத்து அதே மாதிரி ஹைட் அவுட் ரெடி பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிடுவானுங்க. லூஃபி எனக்கு டெலஸ்கோப் வேணும்பா. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அது கிடைக்காரா, முட்டாப்பாயிலன்னு திட்டி தான் கூட்டு போவானுங்க. ஆனா அவன் அது மட்டும் இல்ல, கூடவே கெனானும் கிடைச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அது இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும்ல, யாரு வந்தாலும் அட்டாக் பண்ணலாம். சோ இப்படி இவனுங்க ஜாலியா பேசிக்கிட்டே வராத அந்த ப்ளூ ஜாம் பைரட்ஸோட ஆளுங்க மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா போன எபிசோடே சாபோவை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த ப்ளூ ஜாம் கேப்டன் ஆர்டர் போட்டானே. இங்க லூஃபி என்ன பண்ணுவான், டெலஸ்கோப் கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு கிடைக்கலப்பா ஏசுன்னு கத்திட்டு இருப்பான். அவன் புடிச்சு பச்சா பச்சையா திட்டுவான். ஏன்னா இவங்க இங்க வந்தது அவங்க ஹைட் அவுட் ரெடி பண்ண மெட்டீரியல் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இங்க இருக்கிற அதெல்லாம் தேடிட்டு இருக்க லூச்சு பயலாமா. இங்க சாபோ அவன் கொஞ்சம் உடலிட்டு போயிட்டு இருப்பானா. போற வழியில பார்த்தா ஒரு உடஞ்சு போன டெலஸ்கோப். அதை பார்த்தோன்னே அவனுக்கு சந்தோஷம். ஏன்னா லூஃபி இதைத்தானே தேடிட்டு இருந்தான். அவன் கிட்ட கொடுத்தா இன்னும் சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ப்ளூ ஜாம் கேப்டனும் அவனோட பைரட்ஸ்களும் வந்து ரவுண்ட் கட்டிடுவானுங்க. எப்பறம் எங்களை கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்பான். பொடி பையல இவன் பேச்செல்லாம் இவன் மதிப்பான். புடிங்கடா அவனை. ஆனா அவன் மேல ஒரு கீரல் கூட விழக்கூடாதுன்னு சொல்லுவான். உடனே பாஞ்சு புடிக்க போவானுங்க. வாயிலே ஒரு அடி. என்னடா சண்டைக்கு வர்றீங்களா, மண்டைய பொளந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது மேல இருந்து ஒரு பேரல் பயங்கரமா உருண்டு வந்து அங்க இருக்க பைரட் மேல அப்படியே அடிச்சு திரிக்கும். உள்ளுக்குள்ள இருந்து லூஃபியும் ஏசும் பாஞ்சு வருவானுங்க. எப்படி கொல்லா மாசா. இப்ப என்னன்னா 3 பேரும் சேர்ந்து அவனை எல்லாத்தையுமே பொளந்து கட்ட போறானுங்க. அவ்வளவு பெரிய டைகரையே காலி பண்ணவனுங்க. இவனு எல்லாம் என்ன பெரிய பருப்பானவன அவனுக்கு பயங்கரமா காண்டாயிரும். ஏஸ் என்ன சொல்லுவான், அவங்க கேப்டனை போட்டு தள்ளிட்டா மத்தவங்க எல்லாருமே அடங்கிடுவானுங்க. அதனால அத பண்ணுவான்னு சொல்லி எல்லா பைரட்ஸ்களையுமே துவன்னு துவச்சு எடுத்துட்டு நேரா அந்த ப்ளூ ஜாம் கேப்டன் தான் போவானுங்க. ஆனா அவன் டப்புனு கண்ணு வச்சு சுற்றுவானா. நல்ல வேலை அவனுக்கு மேல பல்ல கண்ணு இருக்குன்னு தெரிஞ்சவனையா அடிச்சு புடிச்சு ஒளிஞ்சுக்குவானுங்க. கண்ணுகளா மூவ் பண்ணீங்கன்னா சுற்றுவேன்பானா. டேய் உனக்கெல்லாம் நாங்க பயந்தவங்க இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மடமடன்னு பின்னாடி வந்து 50 பேரை லாக் பண்ணிடுவானுங்க. சோ இப்ப 3 பேர்த்தையுமே புடிச்சாச்சு. டேய் என்னைய விடுங்கடா, வந்தேன்னா வாயெல்லாம் உடைச்சு புடுவேன்னு சொல்லி லூஃபி கத்துன்னு கத்திட்டு கிடப்பான். அந்த டைமுங்கும் போதான் கரெக்டா சாபாவோட அப்ப அங்க வருவான். வந்தவனே உங்க பையனோட முடியல கூட நாங்க காயம் ஏற்படாத அளவுக்கு அவனை பத்திரமா காப்பாத்திட்டோம், அவனை கொண்டு வந்து ஒப்படைங்கன்னு சொன்ன உடனே நேரா அவங்க அப்பா கிட்ட கொண்டு வருவானுங்க. அப்பவே சாபாவுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க அப்பா எவ்வளவு மோசமானவரா இருக்காருன்னு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பைரட்டுங்களை ஹையர் பண்ணி இவனை பிடிக்க சொல்லி இருக்காருன்னா எந்த அளவுக்கு மோசமானவரா இருக்கணும். லூஃபியும் ஏசும் சாபாவை விடுங்கடான்னு கத்துவானுங்க. அவங்க அப்பா அதுக்கு மேல கத்துவான். டேய் அவன் என்னோட பையன்டா, நான் எதுக்குடா அவனை விடணும். பேரண்ட்ஸுங்க தான் பசங்களுக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு சொல்லணும். ஏன்னா நாங்க தான் அவங்களை இந்த உலகத்துக்கே கொண்டு வந்தவங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க சாபாவை இந்த மாதிரி பண்ணி அவனை கூப்பிட்டு போயிருப்பீங்க. உங்களுக்கு என்ன பணமா வேணும் அப்படின்னு கேட்டோனே ஏசு காண்டாயி என்னடா சொன்ன கொய்யாலன்னு கத்துவான். உடனே ஏச தூக்கி கீழே ஒரே அடி. அப்படியே அவனோட ரத்தம் அந்த ஆளு மூஞ்சில வந்து தெரியும். டேய் பசங்களை அடிக்கும் போது பார்த்து அடிங்கடா, பாருங்க ரத்தம் வந்துருச்சுன்னு வேற அட்வைஸ். உடனே சாபோ என்னைய யாரும் கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் கூப்பிட்டு போகல, நானா தான் சொந்தமா முடிவு எடுத்து அங்க இருந்து ஓடி வந்தேன், அவங்க எல்லாத்தையும் விட்டுருங்கன்னு சொல்லுவான். உடனே அவங்க அப்பா தேவையில்லாம குறுக்க பேசக்கூடாது. டேய் இவனை வந்து அள்ளிட்டு போங்க, ஓவரா லந்து பண்ணிட்டு இருக்கான்னு தூக்கிட்டு போக வச்சிருவான். இனிமேட்டு இந்த பசங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல, என்னமோ பண்ணுவீங்க உங்க இஷ்டங்கிற மாதிரி அவுட்லுக் சொல்லிடுவான். சும்மாவே அவனுக்கு கொலகார பயலுக. இதுல வேற நீங்க ஆல்ரெடி எல்லாத்துக்குமே பே பண்ணிட்டீங்க, இந்த பயலுக இனிமேட்டு உங்க வழியில குறுக்க வரவே மாட்டானுங்கம்பா. அப்பவே சாபோக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க எல்லாத்தையுமே கொல்ல போறானுங்கன்னு. உடனே சாபோ வேற வழி இல்லாம ப்ளூ ஜாம் கிட்ட நானே ஒழுங்கா எங்க அப்பா கூட போயிடுறேன், ஆனா அவங்க 2 பேத்தையும் மட்டும் எதுவும் பண்ணாதீங்க கெஞ்சி கேக்குறேன், அவங்க 2 பேருமே என்னோட பிரதர்ஸும்பா, இங்க இவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உடனே அவங்க அப்பா இதையே சாக்கா வச்சு அப்படின்னா ஒழுங்கா வீட்டுக்கு போ, இனிமேட்டு இந்த பைரட்டு வயலட்டுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த கண்டந்துண்டமா வெட்டி கலைச்சு போட்டுருவேன் அப்படின்னு அவனை மிரட்டி அவங்க அப்பா அனுப்பி விட்டுருவாரு. இங்க இவனுக்கு சாபோ போகாத, நீ இங்க இருந்து ஓடு, நாங்க தப்பிச்சிருவோம் அப்படி இப்படின்னு எவ்வளவோ கத்துவானுங்க. லூஃபி எல்லாம் போகாதா சாபோ, எங்களை விட்டு போகாதன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். ஆனா அவனுக்கு வேற வழி இல்ல, அவங்க 2 பேர்த்தோட உயிரையும் காப்பாத்தணும்னா இப்ப அவங்க சொல்றதை கேட்டு இவன் போனாதான் உண்டு. உன்னோட கனவெல்லாம் கிவ் அப் பண்ணிட்டியா, நம்ம என்னென்னமோ பிளான் பண்ணமே எல்லாத்தையும் விட்டுட்டு போறியான்னு பயங்கர ஃபீலிங்கோட பேசுவானுங்க. அவன் கதறி அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பிடுவான். அவனுக்கு கண்டி எடுத்து வச்சிருந்த டெலஸ்கோப்பை கூட அவன்கிட்ட கொடுக்க முடியல, அப்படியே ஃபீலிங்கோட அழுதுகிட்டே போவானா. இங்க நம்ம பழைய கத்துன்னு கத்திட்டு இருப்பானுங்க சாபோன்னு. சரி
அப்பவாச்சும் இந்த ப்ளூ ஜாம் கேப்டன் அவங்கள விட்டுருவான்னு பார்த்தா அதான் இல்ல, நேரா அவங்களோட ஹைட் அவுட்டுக்கு தூக்கிட்டு போயிருவானுங்க. கட்டி போட்ட உடனே கத்துன்னு கத்திட்டு இருப்பானுங்க, ஒழுங்கா அவுத்து விடுங்கடா, இல்லன்னா உங்க பல்லுகள்லாம் வெட்டுக்குன்னு கடப்பாற கம்பியை வச்சு நோண்டி எடுத்துருவேன்னு. ப்ளூ ஜாம் என்ன சொல்லுவான், கணுகளா அவங்க எல்லாருமே பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்ம எல்லாத்தையுமே ஒரு குப்பை மாதிரி தான் அவங்க பாப்பாங்க, அந்த வாழ்க்கை தான் ரொம்பவும் ஜாலியான வாழ்க்கை, அவன் போயிட்டு போறான் விடுங்க பானா. ஆனா நம்ம பல்லு அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஆனா அவனுங்க அதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது, பைரட்டா இருக்கதான் செமையான வாழ்க்கை, சேபோவும் அதுக்கு தான் ஆசைப்பட்டான்னு வேற சொல்லுவானா. எது பைரட்டா? ஐயோ பாவம், உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்ணுகளா, அவங்க கட்ட அவுத்து விடுங்கன்னு வேற சொல்லுவான். அப்புறம் அவனுக்கு ஒரு டவுட், எதுக்காக நோபல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையன் கிரேட் டெர்மினலுக்கு வந்து பைரட்டாக ஆசை பண்ணும், அதனால நீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சிருக்கீங்க, அவன் உங்களையுமே கேவலமா தான் பாக்குறாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா நம்ம பையில என்ன சொல்லுவானுங்க, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க எல்லாருமே அண்ணன் தம்பிங்க, நாங்க ஆசைப்பட்டது எல்லாமே பைரட்டா மாறதுக்கு தான், வேற எதுவும் இல்லாம. சரி ஓகேப்பா, என்னைய மன்னிச்சுக்கங்க, ஆனா இனிமேட்டு அந்த பையனை போய் தொல்லை பண்ற வேலை எதுவும் வச்சுக்காதீங்க, அப்படி ஏதாச்சும் பண்ணுவேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் இங்கே உங்க ரெண்டுத்தையும் கொல்ல வேண்டியது வரும், எதுக்கு தேவையில்லாத வேலை, அப்படி நீங்க அவனை உங்க பிரதரா நினைச்சீங்கன்னா அவனை அப்படியே விட்டுருங்க, அதுதான் அவனுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. சொல்ல போனா சேபோக்கு தான் இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு வேற சொல்லுவானா. லூஃபி இருந்துகிட்டு டே லூசு மாதிரி பேசாத, சேபோக்கு அந்த ஹைட் அவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதனாலதான் அவன் எங்க கிட்டயே வந்தான், அதனால இந்த கதையெல்லாம் சொல்லாதேன்பானா. அப்பவுமே அந்த ப்ளூ ஜாம் கேப்டன் தெளிவா சொல்லுவான், நீங்க நிஜமாவே அவன் மேல கேர் எடுக்கிறீங்கன்னா அவனை விட்டுருங்க, அவன் போகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு இந்த வயசுல புரியாது, ஒரு நாள் வளர்ந்து பெரிய பையனா வருவீங்கல்ல, அன்னைக்குதான் உங்களுக்கு தெரியும்பா. அது மட்டும் இல்லாம இந்த போர்ச்சமியை போட்டு நம்ம பயிலுக பொலன்னு பொலந்து கட்டினானுங்கல்ல, அதுலயே தெரிஞ்சு போச்சு நம்ம பைலோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவனுக்கு வேலை பார்க்க இப்ப ஆளுங்க கம்மியா இருக்கானுங்களாமா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க எனக்காண்டி வேலை பார்க்கலாம், அதுவும் ரொம்ப பெரிய வேலை எல்லாம் இல்ல, ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை, டேஞ்சரான வேலையே கிடையாது, சிம்பிளான வேலை அப்படின்ட்டு கிரேட் டெர்மினல் மேப்பை காமிச்சு அதுல மார்க் பண்ணியிருக்க லொகேஷனுக்கு பேக்கேஜஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும், நீங்க அதை பண்ணுவீங்களான்னு கேட்ட உடனே இயேசு கொஞ்சம் கூட யோசிக்காம பண்றோம், எவ்வளவு காசு தருவேன் தான் கேட்பான். பரவாயில்லையே பையலுக பிக்கப் பண்ணிட்டானுங்கன்னு பொட்டியை கொடுத்து தூக்க விட்டுருவான். லூஃபிக்கு சேபோ இல்லாம ரொம்பவும் கஷ்டமா இருக்குதும்பானா. ஒன்னும் கவலைப்படாத, அவனை கண்டிப்பா காப்பாத்திடலாம்பா. ஆனா இப்போதைக்கு சேபோக்கு எது பெஸ்ட்னு இவங்களால சொல்ல முடியாது இல்ல, பாப்போம் நிலைமை எப்படி போகுதுன்னு பாப்போம், கண்டிப்பா அவன் நல்லா தான் இருப்பான், அப்படி ஒருவேளை அவனால அங்க இருக்க முடியலன்னா கண்டிப்பா மறுபடியும் திரும்பி வருவான், அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் பைரட் சேவிங்க ஏத்தி வைப்போம் அப்படின்ட்டு வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அங்க கட் பண்ணி அந்த சிட்டிக்குள்ள காட்டுறாங்க, லூஃபியையும் ஏசையும் அவுட்லுக்கு வாங்குன்னு வாங்கிட்டு இருப்பான். ஆனா சேபோ அவனுக்கு மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் இங்க இருந்து போனேன்பா. ஆனா அவரு அடிச்சு பேசுவாரு, இல்லவே இல்ல அவனுங்க தான் ஏதோ பண்ணிருக்கானுங்க உன்ன அப்படின்னு, இவன் மேல ஏதோ தப்பே இல்லாத மாதிரி பேசுவாரு. ஆனா அவன் இல்லவே இல்ல இது எல்லாமே என்னோட தப்புன்னு அடிச்சு பேசிட்டு இருப்பான். இப்படி எங்க இவங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா ஷெரீஃப் கிட்ட இப்ப கம்ப்ளைண்டா போயிட்டு இருக்குது. இப்போ இந்த பஞ்சாயத்தை பண்ணது லூஃபி ஏஸ்னு சொல்லி அவங்க மேல பழிய போட்டுட்டா அவனுங்களை தான் புடிச்சு ஜெயில போடுவாங்க. அண்ட் அவங்களால இந்த ஹை டவுனுக்குள்ள வரவே முடியாது, எதுக்குமே வர முடியாது. இல்ல சேபோ தான் வேணும்னே இந்த இடத்த விட்டு வெளியில போனான்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவங்க ஃபேமிலி மேல ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் வந்துரும், இந்த ஹை டவுனுக்குள்ளேயே அதுக்கப்புறம் அவன் இருக்க கூடாது. சோ இப்படி ஒரு மேட்டர் சொன்னோடனே சேபோக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்க அப்ப எப்படியாச்சும் அந்த தப்பெல்லாம் அவனுக்கு மேல போட்டுலான்னு சொல்லி சேபோவோட மண்டைய பயங்கரமா கழுவுவான். என்ன பண்றது, உன் ஃப்ரெண்ட்ஸோட தலையெழுத்தே அதுதான், அவனுக்கு கிரேட் டெர்மினல்ல தான் இருந்தாகணும், ஆனா நான் மட்டும் ஆர்டர் கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் அந்த பைரட்ஸுங்க இறங்கி வேலையை பார்த்துருவானுங்க, உனக்கு அவனுக்கு முக்கியம் தானே, அதனால ஒழுங்கா நான் சொல்லதை பண்ணு இல்லைன்னா அவ்வளவுதான்னு சொல்லி சேபோவை மிரட்ட ஆரம்பிச்சிருவான். இப்ப அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ஏன்னா எல்லாம் ஒண்ணு மண்ணா இருந்தவங்க இப்படி திடீர்னு அவங்க அப்பா வந்து மிரட்டினானா, யோ என்னையா இப்படி சொல்ற, நான் திரும்பி வந்துட்டேன்னா அவங்களை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணில, எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு நேரா அந்த ஷெரீஃப் கிட்ட போய் தப்பு என்னைக்குமே தப்பு தான், நான் தான் வேணும்னே என் சொந்த மூளையோட பண்ணேன், இதை எதுவுமே அவனுக்கு பண்ணல அப்படி இப்படின்னு உண்மையை சொல்லுவான். ஒரே எத்து பொத்துன கீழே விழுவான. அப்புறம் நேரா ஷெரீஃப் கிட்ட போய் என் பையன் ஒரு முட்டா பையன், அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, இந்தாங்க இந்த பணத்தை வச்சுட்டு நான் சொல்ற மாதிரி எழுதுங்கன்னு சொல்லி ஒரு கட்டை தூக்கி வீசுவான். அவ்வளவுதான் ஷெரீஃப் இப்ப அவன் சொல்ற மாதிரி கதை எழுத ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் கேட்டுட்டு சேபோ என்ன பண்றதுன்னு தெரியாம செம்மையா கடுப்பாகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.